கணங்கண்ணா வாங்க. சாமி கடவுளே, முன்னாடி கோபுரம் சிம்பிளாக இருக்குது, உள்ளே போக போக எப்படி இருக்குது தேங்கப்பா, பயங்கரம். ராமேஸ்வரம் காலையில் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். அதேங்கப்பா, மறக்க முடியாத அனுபவம். இதுதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே, இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றது இந்த கோயிலுக்கு. கணங்கண்ணா கணங்கண்ணா வாண்ணா ஒரு நிமிஷம். ஹாய். அப்படியேங்கப்பா, அரகரா அரகரா ரோகரா. ஹரி ஓம் நமச்சிவாய, ஹரி ஓம் நமச்சிவாய. பிரம்மாண்டம்ண்ணா, தேங்கப்பா அப்பா, என்ன பிரம்மாண்டம். அட கடவுளே, அப்பப்பப்பப்பா. ஓம் நமச்சிவாய், ஹரி ஓம் நமச்சிவாய், ஹரி ஓம் நமச்சிவாய், ஹரி ஓம். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ராமேஸ்வரம் வாங்க. அடேங்கப்பா, என்ன பிரம்மாண்டம் கடவுளே, அடேங்கப்பா. சே, எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இந்த காலத்தில் யாரு நிலையுமே இப்படி கட்ட முடியாது. தேங்கப்பா, கட்டளத்துறைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ராமேஸ்வரம். கடவுளே பாருங்கள், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. அடேங்கப்பா, நினச்சும் கூட பார்க்க முடியல. இதே மேலே வரணங்கள்லாம் பாருங்கள், அதே மாதிரி வரணங்கள். தூண்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது தூணெல்லாம். இந்த ஒவ்வொரு கல்லாம் நகர்த்தவருக்கே பல ஆண்டுகள் ஆக மாட்டிருக்கு. சாமி எவ்வளே, சிவாய நமக, சிவாய நமக. ஓம் நமச்சிவாய, ஹரி ஓம் நமச்சிவாய, ஹரி ஓம் நமச்சிவாய. 2 கிலோமீட்டர் நடந்தது. தஞ்சாவூர் கடற்கரையோடு இவ்வளோ பிரம்மாண்டம் நம்பவே முடியல. திருச்செந்தூர், ராமேஸ்வரம் கோயில், கடற்கரையோரத்தில் இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்கும்னு நம்பவே முடியல. எப்படிலாம் இருக்கு. அதுதான் பெரிய கதவு. இந்த கதவு தான் பெரிய கதவு. நிறையப்பா, காலையில ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே கும்பிட முடியும். இது என்ன சன்னதிங்கன்னா, சபாபதி சிவகாம சுந்தரி. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போக போகிறோம். அப்பா, சுற்றியுமே இப்படித்தான் இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. ஆண்டவா, எல்லா வழியுமா சிவகாம சுந்தரி. இதான் உள்ளே போயிருக்கோம்.